ஜூலை மாதம் 15ஆம் தேதி இன்று, அதாவது இன்றைய நாளிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த சேவைகள் எல்லாமே, யாழ்ப்பாணத்துக்கான சேவைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டது அனுராதபுரம் வரைக்கும். இதற்கு காரணம் அனுராதபுரத்திலிருந்து ஓமந்தை வரைக்குமான புகையிரத பாதைகள் திருத்தும் பணிகள், அதாவது புதிதாக அமைக்கிற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 6 மாதம் இந்த வேலைகள் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலிருந்து இந்த சேவைகள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இனி யாழ்ப்பாணத்துக்கு போகிற பயணிகளுக்கு ஒரு சிறப்பான பயணமாக அமைய அந்த வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த சேவைகள் சீரமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் இருந்ததை விட என்ன வித்தியாசம் வரப்போகுது, என்ன விஷயங்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க அப்படின்றதோடு சேர்த்து என்னென்ன சேவைகள் எத்தனை மணிக்கு இருக்குது, எத்தனை சேவைகள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும், கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்துக்கும் வருது அப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக முழுசாக தரேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த யாழ் தேவி மீள ஆரம்பிக்கப்பட்டதற்கான பரிட்சாத்த அந்த சேவையில் போக கிடைச்சது, நிறைய விஷயங்களை பார்க்க கிடைச்சது. ரயில் இந்த பயணம் தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்துக்கான இந்த சேவை தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ள கிடைச்சது. அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு இதில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக சொல்லப்போனால், ஒரு நாளைக்கு 3 சேவைகள் யாழ்ப்பாணத்துக்கான சேவையாக இருக்க போகுது. அதில் முதல் சேவை காலையில் 5:10க்கு தெஹிவல மவுண்ட்லேனியாவிலிருந்து இந்த சேவையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேவையை பொறுத்தவரையில் கொழும்பு புறக்கோட்டைக்கு சரியாக 5:20க்கு அங்கே வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. 5:20க்கு புறக்கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட போகுது. இந்த சேவையானது 12:30க்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும்னு சொல்லியிருக்காங்க. இது யாழ் தேவி சேவை. இது 12:30க்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும் மதியம். அதே போல் கேகேஎஸ்க்கு 12:50க்கு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் காலையில் ஒரு சேவை இருக்கிறது, உத்தரதேவி, காலையில் 11:50க்கு 11:50க்கு ஆரம்பிக்கிற இந்த சேவை புறக்கோட்டையில் தான் போகுது. ஒரே ஒரு சேவை மட்டும்தான் மவுண்ட்லேனியாவிலிருந்து போகும். மற்ற 2 சேவையும் புறக்கோட்டை ரயில் நிலையத்தில் தான் போகுது. இந்த உத்தரதேவி யாழ்ப்பாணத்துக்கு மாலை 6:35க்கு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தபால் சேவையாக இடம்பெற போகிற புகையிரத சேவை கொழும்பு புறக்கோட்டையிலிருந்து இரவு 8 மணிக்கு புறப்படுது. காலையில் 4 மணிக்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும். இந்த 3 சேவை தான் கொழும்புலேருந்து செல்ல போகுது. அதே மாதிரி 3 சேவை கேகேஎஸ், அதாவது காங்கேசன்துறையிலிருந்து கொழும்புக்கு வரப்போகுது. கேகேஎஸ்லேருந்து வர உத்தரதேவி காலையில் 5:40க்கு வழிகிட போகுது. இது யாழ்ப்பாண ரயில் நிலையத்தை 6:15க்கு வந்தடையுமாம். 6:15க்கு வந்தடைகிற இந்த ரயில் 1:30க்கு கொழும்பு புறக்கோட்டையை வந்தடையும். அதே போல் யாழ் தேவி புறப்படுது கேகேஎஸ் காங்கேசன்துறையிலிருந்து 1:40க்கு யாழ்ப்பாணத்துக்கு 2 மணிக்கு வந்தடையும். இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்படுற யாழ் தேவி கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்தை 9:30 வந்தடையும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் தபால் சேவை இடம்பெற ரயில் சேவை கொழும்புக்கு வர ரயில் சேவை, அதாவது கேகேஎஸ்லேருந்து வர ரயில் சேவை மாலை 6:55க்கு கேகேஎஸ்லேருந்து வழிகிட்டு யாழ்ப்பாணத்து ரயில் நிலையத்திலிருந்து 7:32க்கு வருமாம். இந்த 7:32க்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வலிக்கிற இந்த தபால் சேவையானது அதிகாலை 4 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும். இந்த 3 சேவைகளும் வழமையாகவே இடம்பெற்றது. அந்த சேவைகள் இப்போவும் இடம்பெறுகிறது. இந்த சேவைக்கான, இந்த ரயிலில் பயணிக்கிறதுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் எந்தெந்த ட்ரெயினில் எந்த நேரம் போகிறீங்க அப்படின்றது நீங்கள் ரயில்வே திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்கு சென்று நீங்கள் முன்பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது உங்களுடைய ரயில் நிலையங்களில் கூட டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ள பெற்றுக்கொள்ளலாம். ரைட், இது இப்படி இருக்கும் பொழுது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்னும் ஒரு புதிய சேவை ஒன்றை ஆரம்பிக்க போதா போக்குவரத்து அமைச்சர் அன்றைய நாளில் சொல்லியிருந்தார். அதாவது இந்த சேவையானது ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க. இரவு 10 மணிக்கு புறக்கோட்டையிலிருந்து கேகேஎஸ்க்கு, அதாவது காங்கேசன்துறைக்கு ஒரு சேவையும், காங்கேசன்துறையிலிருந்து இரவு 10 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டைக்கும் இடையிலான சேவையாக இருக்க போது 2 புகையிரதங்கள் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட 4 சேவைகளாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்குமான சேவையாக இருக்க போகுது. இந்த புதிதாக ஆரம்பிக்க போகிற இந்த சேவைக்கு முற்று முழுதாக குளிரூட்டப்பட்ட ரயில் சேவையாக அது ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரவங்க யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கான சேவையாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. உள்நாட்டவர்களும் போகலாம், ஆனால் அதிகமான முன்னுரிமை அவங்களுக்கு வழங்கப்பட போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வழி கட்டணமாக 4000 ரூபா அறவிடுற ஒரு திட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஒட்டுமொத்தமாக 4 சேவைகள் இருக்குது. எனவே ஒரு பாதுகாப்பான சிறப்பான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேகமும் கொஞ்சம் அதிகம். முதல் 6 மணித்தேலம்னா இப்போ 5:30 மணித்தியாலத்துக்குள்ளே யாழ்ப்பாணத்தை சென்றடையக்கூடிய வகையில் தான் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த நேரங்களை பொறுத்து மாறலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் போகக்கூடியதை நான் பார்க்கக்கூடிய இருந்தேன். அந்த ரயில், அந்த ரயிலில் போகும்போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த 100 கிலோமீட்டர் வேகம் போகிற அப்படின்றது
வடக்கை பொறுத்தவரையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்கிற ரயில்வே கடவைகள் வந்து பாதுகாப்பற்ற கடவைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. எனவே அதெல்லாம் சீர் செய்யப்பட்டால் நிச்சயமாக இது வந்து இன்னும் வேகமாக போகக்கூடிய, இன்னும் சென்றடையக்கூடிய, சரியான நேரத்துக்கு இடங்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் காரணமாக போக்குவரத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை, அதுவும் யாழ்ப்பாணம் கொழும்புக்கான முன்னேற்றத்தை அடையக்கூடியதாக இருக்குன்னா, கடந்த காலங்களில் இந்த பேருந்து விபத்துக்களால் பல விபத்துக்கள் நாங்கள் பார்த்தோம், பல உயிர்கள் இழக்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். எனவே இதனை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ரயில் போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறது இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேயே முழுமையாக இந்த டிக்கெட்டுக்கெல்லாம் முன்பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க கிடைச்சது, நாங்கள் வந்து யாழ்தேவி ரயில், அந்த பரிச்சாத்த ரயில் வந்து கொழும்பு நோக்கி வரும்பொழுது சாவகச்சேரி பிரதேசத்தில் வச்சு, அதாவது இந்த பாதை பகுதி வந்து ஏற்கனவே ரயில்வே கடவையோட பாதை இருந்ததாம். ஆனால் இப்போ அந்த புது பாதை அமைக்கப்பட்ட பொழுது இந்த பாதை மூடப்பட்டதாம். என்ன பிரச்சனையா? பாதைண்டா ரயில்வே கடவை இதில் இல்லையோ? முந்தி இருந்தது இப்போ இல்லை, எடுத்துட்டாங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டமாக இதுக்குள்ள இருக்காங்க. இதை க்ராஸ் பண்ணும்போது கடவை இல்லை. சுற்றி தான் வரும். ஓகே ஓகே. இந்த 300 குடும்பம் நாங்கள் இந்த ரோடால் வர்றது ஒரு 250 மீட்டர் சுற்றி தான் வருவோம். அப்போ நீங்கள் இதால் க்ராஸ் பண்ணுறது? இதால் எங்களுக்கு ஒரு கேட் வந்து போட்டு பண்ணாச்சு. ஓ, அதுக்காக தான். ஏன்னா முந்தி இருந்த மாதிரி முந்தி இருந்தது அதில் ஸ்டார்டிங்கில் இருந்தது. இப்போ புதுசாக கடவை அமைக்கும் போது அதை நிறுத்தி அமைச்சர்கிட்ட நேரடியாக அது தொடர்பான முறைப்பாடு செய்யப்படுது. இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த வீடியோ. எனவே ரயிலில் போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல்களாக இந்த வீடியோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். யாழ்தேவியில் போன அந்த அனுபவம் பற்றியான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில், முதலாவது கமெண்டில் தரேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.